நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, டிவி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபோனில் பார்த்துருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் இந்த சத்தத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைக்கிறார் ஐயா. இளைப்பாறுதல் எல்லாருடைய மனிதனுக்கும் தேவை. நானும் ஒரு காலத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் நான் தேடி போனதெல்லாம் வேற. நான் எங்கெல்லாம் தேடி போனேன், எங்கெல்லாம் நான் வழிபட்டேன் அப்படின்றது சுருக்கமாக நான் சொல்கிறேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் கவனமாக கேளுங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே. நான் வழிபட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் நன்மை என்ன நினைப்பாங்க இந்து மதத்தில், சித்தர் வழிபாடு அப்படின்னா மாயமான சித்தர்னா சித்து விளையாட்டு, கூடு விட்டு கூடு பாயிற சித்தர். இந்த மலை உச்சியில் தான், அந்த திருவண்ணாமலை உச்சியில் தான் அந்த மாயமான சித்தரோட கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு. இப்போ சித்தர்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நேரடியாக நான் அதை பார்க்கும்போது இதுதான் தெய்வம்னு சொல்லி அவரை நான் வழிபட்டு, நான் எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் வழிபட்டு அவர் கூட நான் எப்படி இருந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இதே திருவண்ணாமலை உச்சியில் அந்த சித்தரை வழிபட்டு குகைக்குள்ளே இருப்பார் அந்த சித்தர். அவரை பார்க்கறதுக்கு யாருமே அனுமதி இல்லை. அப்போ அவர் இந்த குறிப்பிட்ட பேர் தான் அனுமதி உள்ளே போய் அவர் பணிவிட செய்யணும். அதில் நானும் ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை போய் அவருக்கு போய் பணிவிட செய்வேன். என்னுடைய உடை பார்த்தீங்கன்னா காவி உடை, தலையில் தலைப்பாக்கட்டு, நெத்தியில் நாம மேல் சட்டை போட்டுக்க மாட்டேன். இந்த மலை உச்சியில் அதிகாலை 3 மணிக்கு அவர் சொல்கிற டைமில் போய் அவர் சொல்கிற அந்த தேவையான அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட என் முதுகில் ஒரு 20 கிலோ வெயிட்டுக்கிட்டே இருக்கும், 15 இந்த கையில் பால் தண்ணி அவர் எல்லாமே மூலிகைலாம் எடுத்துன்னு அவர்கிட்ட போய் அவருடைய நாம மந்திரம் சொல்லி காலையிலே போய் அவருக்கு பணிவிட செய்யணும். இந்த பணிவிட செய்யும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய அடி அடிப்பேன். இன்றைக்கி அநேகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த சித்தனாலுமே அடித்தா நம்ம நல்லாயிடுவோம் அப்படின்லாம் நான் ஒரு மாயமான ஒரு இதில் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான இந்த சத்து எங்கனால நீங்கள் கவனமாக கேளுங்க, நம்ம தேடி போகிறது இல்லை, நம்மளை தேடி ஒரு தெய்வம் வருவார் அப்படின்னா அது என் ஆண்டவராகிய இயேசுக்கு தான். எப்படி என்னை தேடி வருவார் அப்படின்னா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைலாம் யாராவது வந்தாங்கன்னா ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா கிழிச்சு அவங்க கையில் கொடுத்துருவேன் நான். ஏன்னா நான் இருந்தது, நான் வழிபட்டது அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வணங்குற இந்த சித்தர் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருந்த காலத்தில் என்னை தேடி வந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி என்னை தேடி வந்தார்? அப்போ நான் வழிபட்டு இந்த மாதிரிலாம் மலை உச்சியில் போய் அவர்கிட்ட அடிலாம் வாங்கி என்னுடைய முதுகுலாம் போய் ரத்தம்லாம் ஊற்றும், இதெல்லாம் சிந்தி நான் அவருடைய இன்றைக்கி நினைக்கலாம் நீங்கள் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இல்லைங்க, இது மனம் மாற்றத்துக்கு மதம் மாற்றத்துக்குலாம் எதுவுமே வேலை இல்லை. என்னை யாரும் மதம் மாற்றலை, என்னை தேடி வந்த தெய்வம். இன்றைக்கி நாங்கள் இதை சொல்கிறோம்னா எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வருது, சந்தோஷம் கொடுக்குது. அதை என் தெய்வம் கொடுக்குறாரு. அதை தான் முன்னாடி நாங்கள் சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம். அந்த மாதிரி என்னை தேடி வந்த தெய்வத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த மாதிரி நான் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தலையில் ஸ்ட்ரோக் மாதிரி விழுந்து ஜிஹெச்சில் சேர்த்து நரம்பியல் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க இனி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. எங்கே இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்குங்க. அதாவது ஒருவேளை டாக்டர்களால் நீங்கள் கைவிடப்பட்டுக்கலாம், தன்னிடம் அன்பு செலுத்தாமல் யாருமே இருந்துக்கலாம். ஆனால் உங்களை தேடி ஒருவர்னா அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என் மனைவியை பரிபூர்ண சுகமாக்குறார். எப்படி ஆக்குனாரு? எந்த டாக்டரும் கைவிடப்பட்டாங்களோ அதே இடத்துல நான் சபைகள் போய் என்னை தேடி வந்த தெய்வத்தை எப்படி தேடி வந்தார்? ஆணி அறைந்த கரம், அவருடைய ஆணி அறைந்த கரம் என்னை வந்தோடனே நான் திடுக்கிட்ட இயேசப்பா முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இந்த கேட்குற என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எங்கேனாலும் ஒருவேளை மலை காடு எங்கேனாலும் நீங்கள் தேடி போய் அந்த மாதிரிலாம் வழிபட்டுக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் எங்கேயுமே தேடி போகல, இருக்கிற இடத்துலேருந்தே உங்கள் உள்ளத்தில் சின்ன இடம் கொடுத்து பாருங்கள். இயேசு உங்களை தேடி வருவார். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கூட. ஏதோ வாசப்படியில் கதை தட்டுகிறேன், எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதை தருவேன் அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொன்ன உங்கள் இதயன்ற கதவை நீங்கள் திறந்து கொடுங்க. உங்களோட ஆசையோ அந்தஸ்தோ பொண்ணோ பொருளோ அவர் கேட்கல, உங்களோட எதுவுமே கேட்கல. உங்கள் இதயத்தில் சின்ன இடம் மட்டும் கேட்குறாரு. எவ்வளோ தாய் தந்தை வழியில பரம்பரை நம்ம வழிபட்டிருக்கோம். ஆனால் ஒரு வினாடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்று முழுமையாக அனுப்பாருங்க. உங்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள் எல்லாத்திலையும் தனக்கே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவபலியாய் கொடுத்த, இன்றும் மரித்து உயிரோடு இருந்து வரப்போகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. அப்பொழுது உங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும். இந்த சத்தக்கேற நம்பு ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, நான் பெற்ற இந்த சந்தோஷ சமாதானம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஏற்றுக்கோங்க. உங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இந்த சத்தக்கேற ஒவ்வொருவரையும் விடிவெளியின் நட்சத்திரமாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.